அனைத்தும் தெரிந்த அறிவாளி. இவர் பேசுகின்ற தமிழ் தெளிவானதாக இருக்கும். இலக்கியமும் பேசுவார், இதிகாசமும் பேசுவார், அரசியலும் பேசுவார், ஆன்மீகமும் பேசுவார், திராவிடமும் பேசுவார், தமிழையும் பேசுவார். மன்னராட்சி நடந்திருந்து அந்த மன்னர் திறமையானவர்களை தன் அருகில் வைத்துக் கொள்வாரையானால் இவரை தன் அரசவை புலவராக வைத்துக் கொள்வார். அந்த அளவிற்கு தமிழ் புலமையும் இலக்கிய புலமையும் திகழ்ந்து விளங்கக்கூடிய மாபெரும் பெரும் தலைவர். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக கொந்தளிக்கும் கோபக்காரர். அரசியலில் அதிகார மையத்தில் பெரிய வாய்ப்புகள் இவருக்கு அமைந்திருந்தார் கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்திருப்பார். இருந்தாலும் முடிந்தவரை போராடி கொண்டிருக்கிறார் அரசியல் களத்தில். புதிதாக தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்ற கட்சியையும் தொடங்கியிருக்கிறார். மாபெரும் தலைவர், அரசியல்வாதி, இலக்கியவாதி, எழுத்தாளர் திரு பல கருப்பையா அவர்கள்